நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மாபுஜி அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். சூப்பர் ஆப் ரயில்வே பயணிகளின் சேவையை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இந்த சூப்பர் ஆப் செயலியை ரயில்வே அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. முன்பதிவு செய்யப்படாத ரயில்களின் பயண சீட்டுகளை முன்பதிவு செய்வது, புகார்களை பதிவு செய்வது, ரயில்களை கண்காணிப்பது உள்ளிட்ட பல செயல்பாடுகளை இந்த ஒரே செயலியில் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தெருக்களிலும் குப்பை தொட்டிகளிலும் வீசி எறியப்படும் உணவுப் பொருள்களில் இருந்து நொதித்தல் முறையில் அதிக அளவான மீத்தேன் வாயு உருவாகிறது. இது வளிமண்டலத்தில் பசுமை இல்ல விளைவை ஏற்படுத்துகிறது. இதனால் வளிமண்டல மாசு மற்றும் வெப்பநிலை உயர்வு போன்ற காலநிலை பருவநிலை மாற்றங்களும் ஏற்படுகின்றன. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் டிசம்பர் 9ஆம் தேதி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மக்களவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் முக்கிய பிரச்சனைகளை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர அனுமதிக்கப்பட்ட போது டங்ஸ்டன் விவகாரத்தை நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினருமான கனிமொழி பேசியதாவது: மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி பகுதி ஒரு மிக முக்கியமான பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட இடமாகும். அங்கு சமணர் நினைவு சின்னங்கள் இருப்பதால் கலாச்சார ரீதியாக நமக்கு மிகவும் முக்கியமான பகுதியாகும். முதல் தமிழ் கல்வெட்டுகளில் ஒன்று அப்பகுதியில் காணப்படுகிறது. விவசாய உற்பத்திக்கும் விவசாயிகளுக்கும் இந்த சுரங்கம் அமைவது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இத்திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கவச் தொழில்நுட்பம் ரயில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்குடன் மேம்படுத்தப்பட்டது. மிக மோசமான வானிலை காலங்களில் கூட ரயில்களின் வேகத்தை குறைக்கவும், ரயில் ஓட்டுநர் பிரேக் பயன்படுத்த தாமதிக்கும் போது தானியங்கியாக அத்தொழில்நுட்பம் ரயிலை நிறுத்தும் வசதியை பெற்றுள்ளது. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது மற்றும் பாதாள சாக்கடையில் தொழிலாளர்கள் இறங்கி சுத்தம் செய்வது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பாதாள சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம் 2013, அதாவது MS சட்டம் 2013 செயல்படுவதை மேற்பார்வையிட குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தற்போது இயக்கப்படும் 136 வந்தே பாரத் ரயில் சேவைகளின் 16 ரயில்கள் தமிழகத்திலிருந்து வாரம் அதன் பல்வேறு மாவட்டங்களில் வழியாக இயக்கப்படுகின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 31 கிலோமீட்டர் தூரத்துக்கு மட்டுமே அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன. தற்போது 80,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப IT சட்டத்தின் கீழ் உள்ளடக்கங்களை நீக்கி உத்தரவு பிறப்பிக்கும் முகமையாக இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தை, அதாவது I4C உள்துறை அமைச்சகம் அங்கீகரித்துள்ளது. வாட்ஸ்அப் மட்டுமின்றி சிக்னல், டெலிகிராம், வைபர் மற்றும் டார்க் வெப் போன்ற மிகவும் பாதுகாக்கப்பட்ட தகவல் பரிமாற்ற சேவைகளின் பயன்பாடு இணைய வழி பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் பாதுகாப்பு முகமைகளின் முயற்சிகளில் பெரும் சவாலாக உருமாறியுள்ளது. இதை எதிர்த்து இன்டர்போலுடன் CBI தொடர்ந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளிடையே சீனாவிற்கு அடுத்து அதிகமான பட்டாசுகள் தயாரிக்கப்படும் சிவகாசி பகுதியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இத்தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இவர்களில் 70% பேர் பெண்கள் ஆவர். பட்டாசு தயாரிக்கும் கூடங்கள், வெடிமருந்துகள் மற்றும் பட்டாசுகள் சேமித்து வைக்கப்படும் கிடங்குகள் ஆகியவற்றில்
ஆண்டுதோறும் நிகழும் வெடி விபத்துகளில் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கின்றனர். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைகின்றனர். ஆண்டுதோறும் உலக அளவில் 140 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. இவ்வாறு வீணடிக்கப்படும் உணவுப் பொருட்களின் அளவு உலக உணவு உற்பத்தியில் சுமார் 17% ஆகும். சராசரியாக 1 டன் அரிசியில் நாள் ஒன்றுக்கு 1550 பேர்களுக்கு உணவு வழங்கலாம். இதன்படி 140 கோடி டன் அளவுக்கு வீணாகும் உணவுப் பொருட்கள் வாயிலாக நாளொன்றுக்கு 85 கோடி பேருக்கு உணவு வழங்கலாம். இந்தியாவில் ஆண்டுக்கு 7.4 கோடி டன் உணவுப் பொருட்கள் முறையற்ற பராமரிப்பு, தேவைக்கு மேலான பயன்பாடு போன்ற காரணங்களால் வீணடிக்கப்படுகின்றன. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 22% இழப்பாகும். உணவுப் பொருட்களை வீணடிப்பதில் சீனா முதலிடத்தில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் 9.1 கோடி டன் உணவுப் பொருட்கள் வீணாகின்றன. இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கு 6.8 கோடி டன் உணவுப் பொருளை வீணடித்து இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில் ICRIER அறிக்கையின்படி 2022-23ஆம் ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் உள்ள 34,790 நியாய விலை கடைகளில் அரிசி இறக்கும்போது வீணாக சிந்திய அரிசியின் மதிப்பு ரூபாய் 1900 கோடி என்கிறது. இது மொத்த அரிசி இறக்குமதியில் 0.80% இழப்பாகும். இதன் மூலம் 27.67 லட்சம் குடும்பங்களுக்கு உணவு வழங்கலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பசி அட்டவணை 2025இல் உலகின் 127 நாடுகளில் இந்தியா 105வது இடத்தில் உள்ளது. உலக அளவில் 81 கோடி பேர் ஒழுங்கான உணவு மற்றும் ஊட்டச்சத்து கிடைக்காமல் உள்ளனர். இந்தியாவில் 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாடோடு உள்ளார்கள். சென்னை, மதுரை, கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு 500 தாழ்தள மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வது தொடர்பான டெண்டர் அறிவிப்பை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் சட்டவிரோதமாக வசிக்கும் பகுதிகளில் தண்ணீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஐநாவின் 2 பேர் கொண்ட குழு விசாரணை மேற்கொண்டது. அரசாங்க தரவுகளின்படி ஜம்மு மற்றும் பிற மாவட்டங்களில் 13,700க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா மற்றும் வங்கதேச அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்த வியாபாரிகள் முதல் சிறு வர்த்தகர்கள் வரை கோதுமை இருப்பு வைப்பதற்கான கட்டுப்பாட்டை மத்திய அரசு மேலும் கடுமையாக்கியுள்ளது. நீட் முறைகேடுகளை தவிர்க்க பாதுகாப்பான தேர்வு முறையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்கும் மேற்பட்ட மனைவியை கணவன் கட்டாய பாலியல் உறவுக்கு உள்ளாக்குவதை குற்றமாக்கும் சட்டத்தை கொண்டு வரும் திட்டம் ஏதும் மத்திய அரசின் பரிசீலனையில் தற்போதைக்கு இல்லை என்று மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் பிரிவுகள் 74, 75, 76 மற்றும் 85 மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குடும்ப வன்முறை சட்டம் 2005 ஆகியவை திருமண உறவில் உள்ள பெண்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பதோடு தண்டனைகள் உள்பட போதிய தீர்வுகளை வழங்குகின்றன. தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து கோயில்களிலும் அறங்காவலர்களை நியமிக்கும் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் 243 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விரைந்து விடுவிக்குமாறு இலங்கை அரசிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததற்காக நடப்பாண்டில் 537 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை தரப்பில் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 144 தடை உத்தரவு மூலம் பொது இடங்களில் 5 அல்லது அதற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூட தடை விதிக்க முடியும்.
இந்தியா ஜனநாயக நாடாக 77 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அரசமைப்பு சட்டம் பிரிவு 348 உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆங்கிலத்தில்தான் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சர்வதேச வளர்ச்சி நிதி நிறுவனத்துடன் $553 மில்லியன் சுமார் ரூபாய் 4690 கோடி கடன் ஒப்பந்தத்தில் இருந்து அதானி நிறுவனம் விலகியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பொறுப்பேற்றார். ஆண்டுதோறும் தீபாவளியின் பொழுது ரூபாய் 6000 கோடி மதிப்பிற்கு பட்டாசு வியாபாரம் நடைபெறுகிறது. மகத்தான தமிழ் கவிஞரும் சுதந்திர போராட்ட வீரருமான மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினத்தை ஒட்டி டிசம்பர் 11 அவரின் முழுமையான படைப்புகள் அடங்கிய தொகுப்புகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். டிசம்பர் 11 என்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினமாகும். மருத்துவ கல்வியை மேம்படுத்த ரூபாய் 87 லட்சத்தில் மாநில மருத்துவ கல்வி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு ஆண்டுதோறும் 5050 MBBS மருத்துவர்களை உருவாக்குவதுடன் மக்களுக்கான மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதில் அர்ப்பணிப்புணர்வுடன் மருத்துவத்துறை செயல்படுகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். பைக் டாக்ஸி தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக தனியாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கட்டுமான தொழிலாளர்களுக்காக செயல்படும் நடமாடும் மருத்துவமனையை கண்காணிக்க வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொழிலாளர் நலத்துறையின் செயலர் கோ. வீரராகவ ராவ் பேசியதாவது: தொழிலாளர் துறை நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 20 அமைப்பு சாரா நல வாரியங்களில் தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளனர். வாரியங்கள் வழியாக தொழிலாளர்களுக்கு கல்வி, திருமணம், மகப்பேறு, கண்கண்ணாடி, இயற்கை மரணம், விபத்து மரணம், மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. உதவிகளை பெற தொழிலாளர்கள் மனுக்களை அளிக்கும்போது அவற்றை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். வெளிமாநில கட்டுமான தொழிலாளர்களை வாரியத்தில் பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு என பிரத்யேகமாக நடமாடும் மருத்துவமனை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை. உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து டிசம்பர் 24ஆம் தேதியுடன் 1000 நாள்கள் ஆகின்றன. சமூக நீதிக்காக குரல் கொடுத்த பெரியாரின் நினைவு நாள் டிசம்பர் 24. பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் 17. 1918ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியினரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக பாரதியார் புதுச்சேரியிலிருந்து தலைப்பாக இல்லாது மீசையையும் எடுத்துவிட்டு சுந்தரம் ஐயர் என்னும் பெயரில் மாறுவேடத்தில் மன்னார்குடி அருகே உள்ள மேல நாகையில் கொடியாளம் KV ரங்கசாமி ஐயங்காருக்கு சொந்தமான பங்களாவில் சிறிது காலம் தங்கியிருந்த காலத்தில் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்ற பாடலை எழுதியுள்ளதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தமிழே ஆட்சி மொழியாக இருக்கும் என 1956இல் சட்டம் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் நீதிமன்ற அலுவல் மொழி ஆங்கிலமாகவே இருந்தது. 1975இல் சில பிரிவுகள் சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்தில் தமிழை பின்பற்ற வழிவகை செய்யப்பட்டது. இருப்பினும் எப்போதிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் என்ற தேதியை முடிவு செய்யும் பொறுப்பு அரசிடம் விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் வைக்கம் விருதுக்கு கர்நாடக மாநில எழுத்தாளர் தேவனூரா மகாதேவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி 2027 பிரேசிலில் ஜூன் 24 முதல் ஜூலை 25 வரை நடைபெற உள்ளது. முதன்முறையாக
தென் அமெரிக்கா கண்டத்தில் நடைபெறும் இப்போட்டியில் மொத்தம் 32 அணிகள் கலந்து கொள்கின்றன. கடந்த 2023 போட்டியில் ஸ்பெயின் பட்டம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.